வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் மாதேவ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்டான நம்ம ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிட் ஆன ஃபைல்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் ஆனது வந்து நிறைய பேர் நிறைய ஆப் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஒரு ஆப் சொல்கிறேன், வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே அதில் தான் இருக்குது. சரி, இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி சொல்லிடுறேன். நான் இப்போ 4 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் 4-5 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். யாரை கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. எப்பவுமே ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு லாஸ்ட் 4 வீக் முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா, கீழே சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பட்டன் வரும். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து லாஸ்ட் ஒரு 4 வீடியோஸ் வந்து வரல. அது யாரு அது கவனிச்சிங்கன்னு தெரியல. சரி, கவனிச்சிங்கன்னா சொல்லுங்க. சரி, அது வந்து லாஸ்ட் வீடியோஸ் வந்திருக்காது. ஏன்னா நான் தெரியாமல் நான் டெலிட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. அந்த அனிமேஷன் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். அது வந்து கிரீன் ஸ்க்ரீன் தான். அதை வந்து நம்ம கிரீன் ஸ்க்ரீன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி குரோமா கீழ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ வச்சிருந்தேன். அது இப்போ டெலிட் ஆகி ஒரு 5 செகண்ட் டெலிட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஆப் ஏற்றி நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த உள்ள இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் டெலிட் ஆன ஒரு 1000 ஃபோட்டோஸ் கிட்ட, 1000 ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிட்ட இதில் வந்து நிறையா இருந்துச்சு. என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இருக்குது. நான் எக்ஸாம் கூட காமிச்சு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். சரி, ஸ்க்ரீனோட அந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி. அவங்களுக்கு போய் யூஸ்ஃபுல்லாக பண்ணி அவங்களும் நிறையா ஃபோட்டோஸ் ரெட் கூட பண்ணியிருப்பாங்க. திரும்பி தேவைப்படுச்சுன்னா இருந்தால் எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்போட நேம், டீட்டெயில்ஸ், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லிடுறேன். சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதோட வீடியோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆனால் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் யாரும் நான் காமிக்காது. ஏன்னா அது வந்து நான் வச்சுருக்க வீடியோஸில் ஸ்க்ரீன் வீடியோ அது வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேது. ஓகே, அது எப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். வாங்க இந்த டம்ஸ்டரில் ஆப்பில் போய்க்குவோம். இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா டம்ஸ்டர். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இமேஜஸ் வந்து 26, வீடியோஸ் வந்து 8, ஆடியோ வந்து 36. இங்கே பாருங்கள், கூடிக்கிட்டே போகுது. இதிலே ப்ளஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாங் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனாக தான் காட்டும். இப்போ பாருங்கள், இதை நான் எப்படி வந்து நான் கேலரி கொண்டு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பண்ணி வாட்ச் அண்ட் ஆடு கொடுத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எதுக்குள்ள கொண்டு போகலாம்னா கேலரிக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாட்ச் அண்ட் ஆடு கொடுப்போம். இப்போ இந்த ஆடு வந்து ப்ளே ஆகி முடியட்டும். ப்ளே ஆகி முடிஞ்சு நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. உடனே நீங்கள் கட் பண்ணி பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. கேலரியில்னா வீடியோஸ்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து வந்துடும். வெயிட் பண்ணுவோம், நான் ப்ரூஃபோட காமிச்சிட்றேன். அதுவே வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் தான் ஆடு முடிய. ஆடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளர் ஆகும். ஏன்னா காமிக்கக்கூடாது, ஆடு கொஞ்சம் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்காது. நான் காமிக்கலை. ஆடை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளில வந்துட்டு வீடியோஸ்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சாங் வந்து இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ரொம்பவே யூஸாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து அந்த ஃபோட்டோஸை ரெக்கவரி பண்ணிக்கலாம். போய் பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வியூஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன தெரியல, 1 ஹாருக்கு 1 மணி நேரத்துக்கு 15 வியூஸ் கிட்ட தான் வருது. ரொம்பவே கம்மி தான். அது 250 சப்ஸ்கிரைபில் ஒரு 50 வியூஸ் அது வரணும் 1 ஹவரில். அப்போ தான் போக கரெக்டாக இருக்கும். சரி, கம்மியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். புரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதே மாதிரி இன்னும் நான் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார்